அனைவருக்கும் வணக்கம். இது பாருங்கள், இதுதான் வந்து வேப்பமுத்து. வேப்ப மரத்துலேருந்து கொட்டக்கூடிய அந்த பழம். அதை வந்து நாங்கள் இப்போ இது போல் பொறுக்கணும். இது மாதிரி பெருக்கி சேர்த்து இதுதான் முத்து தனியாக அதில் இருக்கும். வந்து பாருங்கள், இது வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இந்த வெள்ளையாக கிடக்கிறதெல்லாம் முத்து. இது பழமாக இருக்கிறத நாங்கள் வந்து அப்படி பிதுக்கி காய வச்சு அந்த மாதிரி முத்தாக சேகரித்து இதை மறுபடியும் கொண்டுட்டு போய் செக்கில் கொடுத்து ஆட்டுவோம். ஆட்டி அதை வந்து வேப்பெண்ணெய் ஆக்கி நாங்கள் ஒரு சோப்பு ஒன்று போட்டு கொடுத்துட்ருக்குறோம். அந்த சோப்புக்கு அந்த எண்ணெயை சேர்த்துக்கிறோம் நாங்கள். இப்போ இது வெளில வாங்க போனோம்னா வந்து 40 ரூபா போடுறாங்க இந்த முத்து. இந்த மக்கள் இந்த வயசானவங்க வந்து பொறுக்கி விற்பாங்க. இளஞ்சட்டெலாம் இதை பொறுக்கினா கூலி கட்டுப்படி ஆகாதுன்ட்டு பொறுக்க மாட்டாங்க. இந்த வயசான ஆத்தா பாட்டிங்க தெருவில் இருக்கிறவங்க போய் பொறுக்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதையும் நாங்கள் சேகரம் பண்ணி வாங்கி ஓரளவு அதை ஆட்டி வச்சுக்குவோம். அது தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது அதோடு சேர்த்து இந்த எண்ணெயில் ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் ஊற்றிக்குவோம். எங்களுக்கு சுத்தமான எண்ணெயாக இருக்கும். கடையில் வாங்குறது சுத்தமான வேப்பெண்ணெய்னு தருவாங்க. அது சுத்தமாக இருக்கா இல்லையாங்கிறது அவங்க உற்பத்தி பண்ணவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஒருத்தரும் இது மாதிரி வேஸ்ட்டாக போகிற வேப்பம்பழத்துங்களை பொறுக்கி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் இதனுடைய விலையும் குறையும். எண்ணெய் வந்து 400 ரூபா 450 ரூபா வரைக்கும் விற்கும். அது சீசனில் கொட்டுறது தான். அது எந்த நேரமும் கிடைக்காத பொருள். நன்றி.